அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். இந்த எண்ணிலிருந்தான் இந்த எண்ணில் வைத்து கொண்டுதான் ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது, ஜோதிட பலம் எப்படி எழுதப்பட்டது, மக்களுக்கு எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் நான் என்னுடைய யூடியூப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் ஒரு பரம்பரை ஜோதிடர் குடும்பத்தில் பிறக்கப்பட்டவன். எங்கள் தாத்தாருக்கு முந்தின காலத்திலிருந்தே இந்த பஞ்சாங்கம் தான் 28 நம்பர் பஞ்சாங்கம் தான். 28 நம்பர் பஞ்சாங்கம் படி தான் நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லி கொண்டு வருகின்றோம். இன்னமும் எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 1917-15 எங்கள்கிட்ட பஞ்சாங்கம் இருக்குது, பழைய பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை வச்சு தான் நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம். அசல் 28 நம்பர் பஞ்சாங்கம். அப்போது 28 பக்கம் இருந்தது. இப்போலாம் பக்கங்கள் சேர்க்கப்பட்டு உள்ளது. அதனால் இந்த பஞ்சாங்கம் தான் பாம்பு பஞ்சாங்கம், இதுக்கு பேர். இந்த பஞ்சாங்கம் வச்சுட்டு தான் நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லி கொண்டு வருகின்றோம். எங்கள் தாத்தா காலத்திலிருந்து, எங்கள் தாத்தாருக்கு அப்பா காலத்திலிருந்து இந்த பஞ்சாங்கம் தான் நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பத்தில் 1910 15 16 17 பஞ்சாங்கம் இருக்குது, பழைய பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கம்லாம் அப்படியே ஒடியுது, எடுத்து அப்படியே கொட்டும். அந்த மாதிரிலாம் பழைய பஞ்சாங்கத்தை நான் வச்சுருக்கேன், நான் சேமித்து வச்சுருக்கேன் நான். அதனால் 28 நம்பர் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம் பிரகாரம் தான் நான் ஜாதகம் பார்த்து வருகின்றேன். அதனால் இன்றைக்கி எத்தனையோ பஞ்சாங்கம்லாம் அந்த அப்பீலேருந்து இருக்குது. இது தமிழ் பஞ்சாங்கம்னு பேருங்க. இந்த பஞ்சாங்கத்து பேர் தமிழ் பஞ்சாங்கம். இதுதான் தமிழ் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடியது. இந்த தமிழ் பஞ்சாங்கிறது தான் உண்மை. சிலர் அது இதுன்னு சொல்லி குழப்புவார்கள். ஆனால் தமிழ் பஞ்சாங்கத்தை அடக்கம் தான் எல்லாமே. தமிழ் பஞ்சாங்கம் என்றால் மனோமணி விலாசம், பாம்பு பஞ்சாங்கம், 28 நம்பர் பஞ்சாங்கம் தான் தமிழ் பஞ்சாங்கம். அதனால் சில பஞ்சாங்கத்தில் இந்த வாசன் பஞ்சாங்கம்லாம் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் எழுதப்பட்டு வருகிறது. இது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் உள்ளது. இது நான் வாங்குகிற சமயத்தில் மாசனும் வாங்குவேன், சீதாராமர் பஞ்சாங்கமும் வாங்குவேன். நான் எதையுமே நான் விட்டதில்லை. ஆனால் எந்த பஞ்சாயத்தையும் நான் குறை சொல்லப்பட்டது இல்லை. சிலர்கள் இந்த பஞ்சாங்கம் உண்மை, அந்த பஞ்சாங்கம் உண்மை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வாசன் திருக்கணித பஞ்சாங்கிறது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் சேர்த்து எழுதப்பட்டு உள்ளது. இந்த தமிழ் பஞ்சாங்கிறது தான் மனோமணி விலாசம், பாம்பு பஞ்சாங்கம், அசல் 28 நம்பர். இப்போ ஏற்கனவே 28 பக்கம் தான் இருந்தது. 28 பக்கம் உள்ளதுக்கு தான் அது 28 நம்பர்னு வச்சாங்க. இப்போ பக்கங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. ஏன்னாக்கா காலத்து சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் எழுதப்பட்டு வருகிறார்கள். அதனால் பஞ்சாங்கங்கிறது நாளுக்கு நாள் விரிவுபடுத்தி கொள்ளலாம், அதனால் தப்பு இல்லை. அதனால் 28 பக்கம் உள்ளது தான் 28 நம்பர்னு வச்சாங்க. இன்றைக்கி எத்தனையோ பக்கங்கள் சேர்த்துருக்காங்க. அது காலத்து சூழ்நிலை, சேர்த்து தான் ஆகணும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் நான் தமிழ் எண்ணிக்கை ஜோதிடம், தமிழ் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் எங்கள் தலைமுறை 5 தலைமுறை 4 தலைமுறையாக நாங்கள் பரம்பரை ஜோதிடர்கள், நாங்கள் வள்ளுவர்கள். இந்த மனோமணி விலாசம் 28 நம்பர் பஞ்சாங்க பிரகாரம் வச்சு பார்த்துட்டு வரோம். இன்னைய வரை அதான். யார் எந்த தப்பு சொன்னாலும் இந்த கணக்கு இந்த பஞ்சாயத்து உள்ளதான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஆகையால் வாசன் பஞ்சாங்கம் திருக்கணிதுங்கிறது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் எழுதப்பட்டு உள்ளது. அவங்களே போட்டிருக்காங்க, அதிலே தமிழ் மலையாளம்னு போட்டிருக்காங்க. இன்று சரி அப்படியே இருக்கட்டுங்க. அது தமிழ் எண்ணிகள் பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் இந்த எண்ணிகள் தான். அதாவது கிள்ளி என்ற வார்த்தை 3 எழுத்து. அந்த கிள்ளிங்கிறது 3 எழுத்துக்கு 2 1 5 இதெல்லாம் கூட்டினாக்கா விதியின் 8 தான். அந்த கிள்ளி என்ற வார்த்தைக்கு 8. ரொம்ப சாமர்த்தியமான நம்பர், அது சாதிக்கக்கூடிய நம்பரு. வெட்டுறது அப்புறம் கையாலேயே பூக்களை கிள்ளி எறியிடும். பூக்களை கிள்ளவே கிள்ளி என்ற ஒரு வார்த்தை உள்ளது. இப்போ கிடையாது. இப்போ எதுனா கதை வசனத்துக்குள்ள கிள்ளி கிடையாது, அந்த காலத்துலேருந்து இருக்குது. கிள்ளி. அப்போ மலர்களை கிள்ளும்போது
கிள்ளி எடுக்கலாம். தோட்டத்து பூக்களையே கிள்ளி எடுக்கிறது, ஒரு கிள்ளில். அதுபோல் கிள்ளியோட வார்த்தை விதியின் 8. வானவர்களுடைய எண்களிடம் 3, 9, 5, 9, 1, 4 மாணவர்கள். இதெல்லாம் கூட்டினாக்கா 31. அதனுடைய விதி என்கிறது 4. திருநங்கைக்கு 5 எழுத்து. 8, 5, 8, 8, 5 கூட்டினாக்கா 34. அது விதி எண் 7. திருநங்கை விதி எண் 7. 7ஆம் பறவையாக திருநங்கை பார்க்கப்பட்டு வருகிறது. திருநங்கைகள் சேர்ந்தவங்க. திருநங்கை ஒருத்தரை குறிப்பிடும், திருநங்கைகள் அனைத்தையும் குறிப்பிடும். திருநங்கைகள் 8, 5, 8, 8, 5, 1, 4 திருநங்கைகள் 39. அதன் விதி எண் 3. 3வது விதி என்கிறது ரொம்ப அற்புதமான நம்பர். 3ஆம் நம்பர் கொடி நம்பரு, கோளாறு செய்யும் அப்படிலாம் சொல்ல முடியாது. 3வது நம்பர் தான் வாழ்க்கையில் எதையுமே அனைத்தையுமே வெல்லக்கூடியது. சரி, அடுத்தது திருவாளர். 8, 5, 3, 7, 9 இதெல்லாம் கூட்டாக 32. விதி எண் 5. திருவாளர். திருமிகு 8, 5, 2, 3 கூட்டாக 18. விதி என்கிறது 9. திருமிகு. ஆட்டுக்கு வால் அளந்து வச்சாங்க. 1.5 ஜான் வாழை தான். 1.5 ஜான் எதுக்காக ஆட்டுக்கு வால் வளர்ந்து? அது மனுஷனுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டு வாழை வச்சு மனுஷனுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டு வால் 5 எழுத்துக்கள். 8, 2, 7, 3, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 21. அது விதி என்கிறது 3. ஆட்டுக்கு வால் அளந்து வச்சுருக்கான் பாருங்கள், 3ஆம் இடத்தையே. அதனால் ஆட்டுக்கு வால் அளந்து வச்சான் போல் ஆட்டுக்கு அது எப்போதுமே தொங்கி தான் இருக்கும். அது ஓடினாலும் தொங்கி தான் இருக்கும், தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆட்டுக்கு காது மட்டும், ஆட்டுக்காது சொல்கிறேன், ஆட்டுக்காதுங்கிறது தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆட்டு வால் எப்போதுமே இப்படி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆட்டுக்கு வால் அளந்து வச்சாங்கிறது ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக சொல்லப்பட்டாங்கிறது ஜனங்களுக்கு தெரியும். அதனால் ஆடுங்கிறது இந்த பக்கம் ஓட்டினா அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் ஓட்டினா இந்த பக்கம் வரும். அதான் ஆட்டுக்கு வால் அளந்து வச்சாங்கிறது. இந்த பக்கம் போடானா அந்த பக்கம் போவான், அந்த பக்கம் போடானா இந்த பக்கம் வருவான். அதுக்கு தான் ஆட்டுக்கு வால் அளந்து வச்சாங்கிறது. நாய்க்கு வால் அளந்து வச்சாங்கிறதெல்லாம் ஒரு கணக்கில் இருக்குது. ஆட்டு வால்ங்கிறது விதி எண் 3. லஞ்சம் என்பது 4 எழுத்து. அந்த லஞ்சத்துக்கு 4, 1, 3, 7 லஞ்சம். அதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதில் விதி என்கிறது 6. அதனால் இந்த தமிழ் ஜோதிட பிரகாரம் அனைத்து வார்த்தைகளையுமே கணிச்சு சொல்லப்பட்டு வருகிறது. தமிழ் எழுத்துக்கள் 247. அந்த 247 அதற்கு தனித்தனி எண்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து நான் உங்களிடம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் இந்த தமிழ் ஜோதிடம் எந்த மொழியிலையும் இதுவரை அந்தந்த மொழியில் உருவாக்கப்பட்டதில்லை. இதுபோல் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டது இல்லை. இந்த தமிழ் ஜோதிடம் 22 வருஷமாக அந்த தமிழ் ஜோதிடம் தமிழகத்தில் ஆங்கங்கே புழக்கத்தில் விட்டுருக்கேன். நான் பேப்பரில் செய்தித்தாலாம் நான் வெளியிட்டிருக்கேன். நான் ஆங்கங்கே அவர்கள் ஒரு சிலர் என்னன்னு தெரியாமையா அதை வச்சுக்கிட்டே குந்திருக்காங்க. அதுதான் நான் கிரகத்தையும் நான் சொல்லாத காரணம். கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகுது இந்த எண்ணிக்கை எடுத்து. இன்னொரு திறந்தால் அதை வெளியிட்டு எப்படியோ பெரிய அளவுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நான் மெதுவாகவே சொல்லி கொண்டு வருகிறேன். ஆனால் 2020 நான் இதுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கேன். முறைப்படி நான் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன். என் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பேர்லையும் பதிவு செய்திருக்கேன். அதனால் இது தமிழ் ஜோதிடம் மாற்று அடிப்படையில் உள்ளது. ஆனால் என் பிள்ளைகள் பேர்லையும் நான் இதை பதிவு செய்திருக்கேன் ரைட்ஸு. அதனால் இந்த இதுதான் ரைட்ஸ்லாம் நான் வாங்குறது ரைட்ஸ். அதனால் இந்த அதான் நான் அரியலூர் மாவட்டம் திருஞாசமுலை. என் ஊர் அரியலூர் பக்கத்தில் 6 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்குது. மணக்கால் என்ற கிராமம். அதனால் நாங்கள் இந்த வார்த்தை அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆட்டுக்கோல் அளந்து வைத்தாங்கிறது அது ஏன்னாக்கா, ஆட்டை இந்த பக்கம் ஓட்டினா அந்த பக்கம் போகும், ஆட்டுக்கு இந்த பக்கம் போடனா அந்த பக்கம். இப்போ ஆட்டுக்கு காது செவிடா அரை காதாக இருக்கும், இல்லைன்னா காதாக இருக்கும். ஆட்டுக்கு முழு காது கிடையாது. குட்டி கற்றுனா ஆடு கற்றும், அதுக்கு ஒரு காது இருக்கும். அதனால் மனிதன் இப்படி போடானா அப்படி போகிறான், இப்படி ஏட்டி பூட்டி பண்ணுறதுக்கு தான் ஆட்டுக்கோல் அளந்து வச்சாங்கிறது.
நாய்க்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. நாய் வாழை நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது ஆட்டுக்கு வால் 1.5 ஜான் தான். ஆட்டுக்கு வாழுங்கிறது 1.5 ஜான். பெரிய ஆடாக தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அடிப்படை வந்து ஆட்டுக்கு வால் 1.5 ஜான் தான். ஆனால் லஞ்சம் என்பதெல்லாம் 6வது விதியில் இருக்குது லஞ்சம். அதனால் லஞ்சங்கிறது நான் எல்லாம் மொழி பார்த்து செய்கிறது தான், ஒவ்வொரு மொழியும் பார்த்து செய்கிறது தான். ஆனால் இந்த எண்கிற ஜோதிடம் வார்த்தை அடிப்பில் உறுதி செய்யப்பட்டு உங்கள் முன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எந்த மொழியிலும் இது போன்ற ஒரு எண்ணும் எழுத்து மூலமாக ராசி நட்சத்திர கிரகங்கள் யாருமே எந்த மொழியிலும் இதுவரை கிடையாது. இதுதான் தமிழ் மொழியில் முதலாக எடுத்து நான் உங்கள் முன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட நான் எப்போ அந்த வீடியோ காலில் யூடியூப் மூலமாக சொல்லப்பட்டு இருக்குன்னா அதுலேருந்து ஒருத்தர் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கார். இதில் என்ன விளையாண்டுருக்காருனாக்கா, லைக் கொடுப்பாரு, 1 மணி நேரம் வச்சுருப்பார், அப்புறம் திடீர்னு கேன்சல் பண்ணுவார், அப்புறம் கொடுப்பாரு லைக்கு, திடீர்னு 1 மணி நேரம் கழிச்சு அதை கேன்சல் பண்ணுவார். இப்படி வந்து நான் யூடியூப் போட்ட நாள் முதற்கொண்டே ஒருத்தர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதெல்லாம் அவருக்கு நல்லது கிடையாது. அது வந்து அவருக்கு செய்யாமே லைக் கொடுக்காமே இருக்கலாம். ஏன்னா அதனால் வந்து சில பேர் வந்து அது ஒருத்தர் தான் செஞ்சிட்ருக்கான், எல்லோரையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கல, அது பிடிக்காத காரணத்தினால அவர் வந்து லைக்கு கொடுக்கும், கேன்சல் பண்ணுவோம், லைக்கு கொடுக்கும், கேன்சல் பண்ணுவோம், இப்படி இருக்குது. இப்போ இந்த 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி 2 தடவை அவர் லைக் கொடுத்துறாரு. மொத்தம் 8 தடவை 8 பேர் லைக் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர், அந்த 2 பேர் அவராகவே இருக்கார். அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருனாக்கா 2 தடவை லைக் கொடுத்து அதை வந்து மறுநாள் வந்து உடனே ஒரு 6 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே அந்த லைக்கை வந்து கேன்சல் பண்ணிட்டார். எதுக்கு அவர் செஞ்சுட்டு, அவருக்கு வந்து பிடிக்கல, அவர் விளையாண்டுட்டுருக்காரு நம்மகிட்ட. ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி செய்ய கிடையாது. ஒருத்தர் தான் செஞ்சிட்ருக்காரு, லைக்கு கொடுக்கும், கேன்சல் பண்ணுவோம், லைக்கு கேன்சல் பண்ணவே இருந்துகிட்ருக்காரு. அதனால் வந்து நான் அறிவிக்க மாட்டோம். திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர், என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.